கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஜூலை 5 ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த டீம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல அவ்வளோ கேள்விகள் வந்துச்சு. ஆர்சிபிக்கு இதில் வாய்ப்பு இருக்கா இல்லையா, அவங்களோட நீட் என்ன, ட்ரேட் விண்டோக்குள்ள அவங்க வருவாங்களா மாட்டாங்களா, அண்ட் சிஎஸ்கே மற்ற டீம்ஸ் எப்படி அணுக போறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரேட் விண்டோவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பட் இருந்தாலுமே அது இருக்கட்டும். ஸோ ட்ரேட் விண்டோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயம் தெரியும். ஜூன் 3 ஃபைனல் நடந்தது அண்ட் ஜூலை 3 வரைக்கும் ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் ட்ரேட் விண்டோ ஓப்பனாக தான் இருக்குது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டீம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்ஷனுக்கு மேபி ஒரு 1 வீக் பிஃபோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் அக்ஷனும் ட்ரேட் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தது, நாங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த ட்ரேட் விண்டோ வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதுல எந்தெந்த டீமுக்கு நீட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்களுக்கு நீட் இருக்கானா ஆக்ஷன்ல போய் பிளேயர் எடுக்கிறத விட அவங்களுக்கு ஒரு தரமான பிளேயர். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிரான்ச்சைசி எந்த பிளேயரை கூப்பிட்டாலுமே கண்டிப்பா 99% நாங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரிசர்வ் பண்ண கூப்பிட்டா அவரும் வந்துருவாரு, சஞ்சு சாம்சன் கூப்பிட்டா அவரும் வந்துருவாரு. சிஎஸ்கே கிட்ட பட்ஜெட் தான் ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட்டை பொறுத்து அவங்க பட்ஜெட் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த ரூல் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல கைஸ். பிளேயர் டு பிளேயர் ட்ரேடு மட்டும் தான் இந்த தடவை இருக்குங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் போயிட்டு இருக்கு. அது போக கேஷ் ட்ரேட் இருக்கா, இது வந்துட்டு கேள்விக்குறி தான். எனக்கே அப்டேட் இன்னும் சரியா வரல. மேபி ஃபியூச்சர்ல அதாவது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கேஷ் கொடுத்து கூட வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி கேஷ் கொடுத்து வாங்கினா ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம காமிச்சுதாங்கணும். அப்படி பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா விஜய் சங்கர், தீபக் கூடா, ராகுல் திரிபாதி, முகேஷ் குமார்ங்கிற மாதிரி பல லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறத பண்ணத்தா போறாங்க. அவங்களுடைய டார்கெட் 2 பேர் தான். ஒரு ஃபாரின் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வர போறாருங்கிற மாதிரி பல ஹிண்ட் வளைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் அந்த ஃபாரின் பிளேயர் அப்படின்னா பாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா டானவன் ஃபெரேரா டிசியில் இப்போதைக்கு இருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போரா இருந்தது, அதனால டிசி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இப்போ டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ல சூப்பராக ஆடுறத பார்த்தா கண்டிப்பாக டிசி ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. ஃபெரேராவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. மேபி ட்ரேட் விண்டோவில் அவரும் ஒத்துக்கிட்டு டீமும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது போக பார்ட்டிசிபேட் பண்ண போற இன்னொரு டீம், இன்னும் பல டீம்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாபுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அவங்க ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இதெல்லாமே தாண்டி நீடு இருக்கக்கூடிய டீம் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பிளேயரை வாங்கினாங்கிறத தாண்டி மறுபடியும் அதே பிளேயரை பல கோடி கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 23 கோடி வெங்கடேஷ் ஐயர். அதுக்கான ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் அவரு கொடுக்கல. ஸோ அது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அவரும் மற்ற டீம் போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டா அப்படின்னா ஸோ வேலை கொடுத்து வாங்குறதுக்கு வெளியே ஆளுக இருக்காங்க. ஸோ பிளேயர் கொடுத்து வாங்குறதுக்கு ஆர்சிபி இதுக்குள்ளே வருவாங்களா? பல பேர் கேட்டிருந்த விஷயம் இதுதான் கைஸ். என்ன அப்படின்னா ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் போன அக்ஷனே டார்கெட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே ப்ரைஸ் அப்படிங்கிறது பயங்கர ஹை போனதுனால அவரை விட்டுட்டாங்க. தேவ்தத் படிக்கல் கம்மி ப்ரைஸில் கிடைச்சாரு. அவரை பக்காவாக யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த 1 டவுனில் ஒரு விக்கெட் போனால் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்து அதிரடியாக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இம்பாக்ட் இன்னிங்ஸ் ஆடி கொடுங்கிற மாதிரிலாம் தேவ்தத் படிக்கல செம்மையாக யூஸ் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. வெங்கடேஷ் ஐயர் வந்திருந்தாலும் அந்த ரோலை தான் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. அது போக அவரை வந்துட்டு மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் வேணும். எங்களுக்கு வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு ஃபாரின் பிளேயர் தேவை கிடையாது. அவருடைய 9 கோடி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு அவருக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர் செம்மையான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் இங்கிருந்து அங்கே அனுப்பிட்டு ஸோ அந்த பக்கம் வெங்கடேஷ் ஐயர் இங்கே வாம்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட் தான். பட் இருந்தாலுமே வெங்கடேஷ் ஐயர் கிடைச்சா ஆர்சிபிக்கு ஒரு நீடு இருக்குது கைஸ். ஏன் அப்படின்னா அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா ஆர்சிபியோட மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு ஃபில் சால்ட்டு, ஒரு விராட் கோலி, இன்னொரு பக்கம் ஜித்தேஷ் சர்மா, இன்னொரு பக்கம் வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பட்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரைட் ஹேண்டராக வரும்போது லெஃப்ட் ஹேண்டர் எங்கே வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் ஆர்டரில் தான் வராரு. அதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல படிக்கல் இருந்தார். ஸோ இவர் அனுப்பிட்டு மறுபடியும் வெங்கடேஷ் ஐயரை உள்ள எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாகவும் இருக்கும், ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலுமே இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஆனால் அக்ஷனுக்கு வந்துட்டார் அப்படின்னா ஆர்சிபியோட டார்கெட் வெங்கடேஷ் ஐயராக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆர்சிபி அணியோட சுச்சுவேஷன் தான் இப்போ மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லலை. இப்போதைக்கு அந்த விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்க வரதை பொறுத்து தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா என்ன ஏதுங்கிற மற்ற விஷயம் தெரியும். ஸோ ஓவராலாக ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை 5க்கு அப்புறம் நீங்கள் என்ன ட்ரேட் வேணாலும் நடந்திருக்கலாம். மேபி இன்னும் அஃபீஷியல் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட வராமல் இருந்திருக்கலாம்.
ஸோ அது போக ரொம்ப முக்கியமா ஏகப்பட்ட விஷயங்கள உள்ளடக்கி இப்போதைக்கு சீக்ரெட்டா கூட பல டீம்ஸ் வச்சிருக்கலாம். அதெல்லாம் போக போக தான் அந்த அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர்ல தான் நமக்கு தெரிய வரும். அத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மத்தபடி என்ன பொறுத்தவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ், கேகேஆருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டிசிக்கும் பார்த்தா ரொம்ப முக்கியம். ஸோ மத்த டீம்ஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த 3 டீம்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ மறந்துட்டேன் பாருங்க. அங்கிருந்து தானே சஞ்சய் சாம்சன் வராரு. ஸோ அஃப்கோர்ஸ் ஆர்ஆரும் இதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ட்ரேட் விண்டோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான டாப் 4 டீம் அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியாவிலே போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே 99 ப்ரெடிக்ஷன் இந்த 4 டீம் தான் உள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் லேட்டஸ்ட் அப்டேட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ட்ரேட் விண்டோல உங்களுடைய ஃபேவரட் டீம் யாரை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.